தென்றலே மெல்ல பேசு சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ வெளியாயிருக்கு. இந்த ப்ரோமோவுல இப்ப கலாவுக்கு பரமன் தான் ரிஷியோட அண்ணன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ரிஷியோட அம்மா, அப்பா அதாவது பரமனோட அம்மா, அப்பா பரமன் தன்னோட பெரிய பையன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்பையில நம்ம கலா வந்து ரிஷிய பார்த்து என்ன எங்க அப்படின்னு விசாரிக்க, என்னோட காணாம போன அண்ணன தேடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம இன்னும் இருக்கான். அவன தேடி தான் கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் கலாவுக்கு டவுட் வருது. ஒருவேளை பரமன் தான் ரிஷியோட அண்ணனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, "எங்க உங்க அண்ணனோட ஃபோட்டோ இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுல பரமன் சின்ன வயசுல இருந்த ஃபோட்டோவ பார்க்குறாங்க. அது மட்டும் இல்ல, அடையாளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பரமன் போட்டிருந்த வெள்ளி அருணா கொடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சியல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இப்ப பரமன் காணாம போயி, நம்ம கலா கையில கிடைக்கிறப்ப அந்த அருணா கொடியிலருந்து எல்லாமே இருக்கு இல்லையா? அத எடுத்து பார்த்த உடனே கலாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப பரமன் ரிஷியோட அண்ணன் தான். ஆனா இந்த உண்மைய பரமனுக்கு தெரிய விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இளமதியும் இத கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்த அப்படியே குழி தோண்டி புதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இளமதி கண்டுபிடிக்க போகுது? வெயிட் பண்ணி பார்க்கலாம்.